அதாவது மண்டியே இடணும் அப்படின்னா, மகரம் என்பது முழங்கால், முழங்காலை மடக்கி, முழங்கால் அந்த நிலத்தில் படிகிற மாதிரி. நம்ம எல்லாருமே நிலத்தில் படிகிற மாதிரி பாதத்தோடு நிற்போம். ஒரு கோயிலுக்கு போய் ஒரு செப்பல் போட்டு சாமி விட மாட்டோம். செப்பல்லாம் வெளியிலேயே விட்டுட்டு போய் நம்ம பாதம் அந்த மண்ணில் பட்டு அங்கே இருந்து அந்த மண்ணிலிருந்து இறைவனை வணங்கணும் அப்படிங்கிறதான் மெய்ப்பொருள் வணங்குறோம். இப்போ இந்த இடத்துக்கு என்ன செய்யணும்னா, என்னுடைய கர்ம பயனையும் சரியில்லை, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் எந்த வகையிலையும் ஒரு முன்னேற்றத்தை நான் பெறாமல் இருக்கிறேன், என்னுடைய ஜீவனம் நான் நல்ல முறையில் வாழ்ந்தால் தானே என் தலைமுறையை நான் காப்பாற்ற முடியும். அப்போ இதையெல்லாம் நான் எப்படி சரி செய்கிறது, இதுக்கு எனக்கு ஒரு தடை இருக்குது அப்படிங்கிற போது நீங்கள் மண்டிட்டு கும்பிட்ற போது முழங்கால் அந்த மண்ணில் படுகின்ற பொழுது நல்லாயிருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதைத்தான் அந்த காலத்தில் பெரியவங்க வச்சாங்க, அங்க பிரதட்சணம்னு வச்சாங்க. ஒரு குலதெய்வத்து கோயில் என்ன பண்ணுவாங்க, அப்படியே படுத்து அங்க பிரதட்சணம் பண்ணும். உடம்பே அந்த மண்ணு பூரா தன்னுடைய உடம்பில் பட வேண்டும், அப்படியாவது விலகுமா அப்படின்னு நினைப்பாங்க, கும்பிடுவாங்க. ஆனால் மெய்ப்பொருள் உடல் அல்ல, முழங்கால் பட்டாலே அவங்கள் கர்மா